ஓம் சரவண பவா. திருச்செந்தூர் முருகனேத்தினேன். இன்றைக்கி நம்ம பழனி பற்றி தான் பார்க்குறோம். கந்தனின் 6 படை வீடுகளில் 3வது தலம் இது. பழனி என்ற பெயர் தற்போது நிலைத்திருந்தாலும் இதன் ஆதிகால பெயர் திருவாமினங்குடி என்பதாகும். மலை அடிவாரத்தில் சற்று மேல்புறத்தில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. திருமகனும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த இடமும் இது. அதேபோல் மலை உச்சியில் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்துள்ளது. மலை உச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. இதனை செய்தவர் போகர் என்னும் சித்தராவார். சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில்தான் இந்த நவபாஷாண சிலை போகர் இங்கு நிறுவியதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும். மலை உச்சியில் வீற்றிருக்கும் பாலதண்டாயுதபாணி ஆண்டிக்கோலத்தின் பாலகனாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு இறைவனின் நவபாஷாண சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் மிகவும் புனிதமாக பிணி தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது. இங்கு அபிஷேகம் செய்யும் பஞ்சாமிர்தம் விபூதி கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மை செய்கிறது. இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து நேற்றிக்கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். போகர் முனிவருடன் அருணகிரிநாதர், நந்தியடிகள், தேவராய சுவாமிகள், நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள் சித்தர்கள் இங்கு வழிபட்டு பெயர் பெற்றனர்.